நம்மள நிறைய பேருக்கு எப்படி ஃபைவர் அதே மாதிரி அப்வொர்க் அப்படியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நாம் ஒரு ஃபாரின் கிளையண்ட்டை ஃபைன் பண்ண முடியாதா? நாம் எப்படி ஒரு ஃபாரின் கிளையண்ட்டை தேடி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து செஞ்சு கொடுக்குறது? எக்ஸாம்பிளுக்கு வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், லோகோ டிசைனாக இருக்கலாம், இல்லை டேட்டா என்ட்ரி ஒர்க்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எப்படி நம்ம சர்வீஸை அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 2 டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அது 2மே கூகுளை பேஸ் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கூகுளோட சர்ச் என்ஜினை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூகுள் மேப்பில் ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சலூன் இண்டஸ்ட்ரியை தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கூகுள் மேப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய லொக்கேஷனை நாம் இப்போ நியூயார்க்குக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம டார்கெட்டட் லொக்கேஷன் வந்து நியூயார்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நியூயார்க் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேனே, இதே மாதிரி உங்களுக்கு என்ன லொக்கேஷன் தேவையோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நியூயார்க் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சலூனை தான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா, சலூன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன் அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா சலூன்ஸுமே வந்துடும். இப்போது இந்த சலூன்ஸுக்கு நான் பிஸ்னஸ் ப்ரொபோசல் வந்து கேட்க போகிறேன், இல்லை இந்த சலூன்ஸுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு சர்வீஸை கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் ரேண்டமாக ஒரு சலூனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கண்டெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட கண்டெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இன்க்ளூடிங் நம்பரில் ஆரம்பித்து, அட்ரஸில் ஆரம்பித்து, எப்போ ஓப்பன் டேஸ் அப்படின்னு சொல்கிற எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்களை மெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிற இந்த லொக்கேஷனில் நம்ம மெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மெயில் கிடச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸுடைய பேர் கிடச்சிட்டு, இதோடைய லிங்கும் கிடச்சிட்டு அப்படின்னா இது அப்படியே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு கூகுள் ஷீட்டில் ஃபில் பண்ணி வரப்போகிறோம். ஒரு கம்பெனியோட நேம், இமெயில் அட்ரஸ், ப்ரொபோசல். இந்த ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் யூனிக்காக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளேயை சுட்டி காட்டும், இல்லை அவங்க தனியாக ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரியும் அந்த மெயிலை வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய வெப்சைட் லிங்க். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்காக மெயிலை வந்து சென்ட் பண்ணுவீங்க. மேபி நீங்கள் ஒரு 100 மெயில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் இல்லாட்டி ஒரு 10 பேர் அதிலிருந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 100க்கு 10% வரை தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்து தரலாம். மேபி அது கண்டினியூஸான ஓர்டர்ஸாக கூட இருக்கலாம். சரி, 2வது லொக்கேஷனுக்கு வந்துட்டோம்னா 2வது லொகேஷன் நான் சொன்ன மாதிரி சர்ச் என்ஜின்ல நம்ம ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூகுள் மேப், 2வது வந்து கூகுளோட சர்ச் என்ஜின். ஸோ சர்ச் என்ஜினை பொறுத்தவரையில ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. இதை நீங்களும் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சைட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எந்த சைட்ல உங்களுக்கு லீட் தேவையோ, லிங்க்டினா இல்லை இன்ஸ்டாகிராமா இல்லை ஃபேஸ்புக்கா இல்லை டிக்டாக்கா அப்படின்னு சொல்லி எந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு தேவையோ அந்த பிளாட்ஃபார்மோட நேம் அண்ட் .com வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் சலூன் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா லொகேஷனை வந்து இந்த இடத்துல சென்னை போடலாம், இல்லாட்டி எது வேணாலும் போடலாம். நான் வந்து இந்த இடத்துல லண்டன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா லிங்க்டின்ல இருக்கக்கூடிய சலூன் அப்படின்னு சொல்லி மார்க் ஆகிருக்கக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் அவ்வளோத்தையுமே அதில் காட்டும். என் ஜிமெயிலும் அந்த ப்ரொஃபைலில் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாகவே இந்த டேட்டா எல்லாத்தையும் நாமளே காப்பி பண்ணிட்டு ரைட் இதை ChatGPTயில் போடலாம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறத மட்டும் பாருங்கள். நியூ சாட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஐ நீட் மெயில் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுக்குறேன். மெயில் அண்ட் பிஸ்னஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு முன்னுக்கு GPT அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ அதுக்கு ஃபைன் பண்ணும். இது நமக்கு தரப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்துட்டு அது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு அதுவே வந்து ஃபில்டர் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நேம் சொல்லியிருக்குது, நாட் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது, இமெயில் அட்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் அது ஃபைன் பண்ணி நமக்கு எடுத்து தருது. எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அது மட்டும் நமக்கு வந்துருக்குது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமெயில் அட்ரஸ் தான் இருக்குது. அலாடீன் அப்படின்னு சொல்கிற அந்த பாபா ஷாப்பில் இருந்து தான் அந்த டேட்டா எடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக நம்ம லீட்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா இவங்களுக்கு மெனுவலாக மார்க்கெட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இப்படி பண்ணுவதன் மூலமாக 100 பேரை ரீச் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதிலிருந்து 1லேருந்து 10 வரையும் உங்களுக்கு கஸ்டமர்ஸாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். நீங்கள் இதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1000 பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 10லேருந்து 100 கிளைண்ட்ஸ் வரையும் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். எக்குரஸியாக நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃப்ரீ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். மேபி அந்த கிளைண்ட் கூட யோசிக்கலாம் இது ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. நீங்கள் தான் அதை யூனிக்கான வேல அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஓட தருவார். சரி, ஆன்லைன் லேர்னிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லாட்டி ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்க, எக்கச்சக்கமான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது, எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கஸ்டமர் சர்வீஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.